அஸ்ஸலாமு அலைக்கும். 2026 புதிய பட்ஜெட் பாசிச பாஜக அரசு அறிவிச்சிருக்குது. இந்த புதிய பட்ஜெட்ல எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை புறக்கணிக்கணுமோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை இந்த பாஜக அரசு புறக்கணிச்சிருக்குது. நான் தமிழ்நாட்டுக்கு நிதி வரலாலும் பரவாயில்ல, எந்த திட்டம் வரலாலும் பரவாயில்ல, நான் பிஜேபி கூட தான் கூட்டணியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக எடப்பாடி அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஒரு சில தகவலை பார்க்க போகிறோம். இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி கடந்த பட்ஜெட்டுக்கு வருவோம். கடந்த பட்ஜெட்டில் இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சாங்களான்னு பாருங்க. இந்த பட்ஜெட் பேசுறதுக்கு முன்னாடி அதை பேசணும்ல. நான் என்ன கேட்குறேன், கடந்த பட்ஜெட்டில் நீங்கள் சொல்லப்பட்ட பணம் கிட்டத்தட்ட 67,000 கோடி, ஆனால் செலவிடப்பட்ட பணம் சொல்லப்பட்ட பணம் 67,000 கோடி, ஆனால் செலவிடப்பட்ட பணம் 17,000 கோடி. எப்படின்னா, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ விவசாயத்துக்கு நான் 10,000 கோடி தரேன் அப்படின்னு சொல்றது, ஆனால் செலவிடப்பட்ட பணம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3,000 கோடி தான். அதில் கால்வாசி தான். இப்படி தான் எல்லா துறையிலையும் இவங்க பண்ணுறது. கடந்த ஆண்டு SC/ST மக்களுக்கு இவங்க சொல்லப்பட்ட நிதி பார்த்தீங்கன்னா 2,140 கோடி, ஆனால் ஒதுக்கிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,250 கோடி தான். இவங்க சொல்றது வேற, செய்யறது வேற. கடந்த ஆண்டு பட்ஜெட்லயே இருக்கக்கூடிய குளறுபடியே ஒன்றும் சரி பண்ணல. அதுக்குள்ள இப்ப புதிய பட்ஜெட், இந்த புதிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வஞ்சிக்கணுமோ அந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க இந்த பிஜேபி அரசு. கோவை மதுரையில் வரக்கூடிய மெட்ரோ, அதுக்கு அனுமதி சம்பந்தமா எந்த விதமான அறிக்கையும் இல்லை. அந்த பணிக்கான நிதியை பற்றி எந்த விதமான அறிக்கையும் இல்லை. மதுரையில் ஆட்சிக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் இன்னும் அந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்காமல் இருக்குது. ஏன் அப்படின்னா அதற்கான நிதியை ஒன்றும் ஒதுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கீழடி அகழாராய்ச்சி, அந்த அகழாராய்ச்சி பண்ணுனா இந்தியாவோட வரலாறே மாறும், தமிழர்களோட பாரம்பரியம் வெளியே வரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த கீழடி அகழாராய்ச்சிக்கும் நிதி ஒதுக்க மறுக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியை ஒதுக்குங்கன்னு கேட்டா, நீ NEP புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கோ, இந்தி திணிப்பு நீ ஏத்துக்கிட்டாதான் நான் உனக்கு நிதியை கொடுப்பேன் அப்படின்றாங்க. இயற்கை சீற்றங்களால் தமிழ்நாடு பாதிக்கப்படும் போது பேரிடர் நிதின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நிதியை கொடுன்னு கேட்டா அதை கொடுக்க மறுக்கிறாங்க. எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை புறக்கணிச்சாலும் தமிழ்நாடு என்ன செய்யுது, மேன்மேலும் உயர்ந்துதான் வருது. இந்தியாவிலே கல்வியிலும் சரி, மருத்துவம் சரி, கட்டமைப்பு எல்லாத்திலும் நம்ம சிறந்து இருக்கிறோம். இவங்க இந்த அளவுக்கு புறக்கணிச்சாலுமே நம்ம சிறந்துதான் இருக்கிறோம். இன்னும் நிதி கொடுத்தா மேலும் வளர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டை இந்த பாஜக அரசு புறக்கணிக்குது. மாநில உரிமை அப்படின்னா என்னன்னே தெரியாத இந்த எடப்பாடி, அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி, கடந்த கூட்டணியில் இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவு, 3 வேளாண் சட்டத்துக்கு ஆதரவு, தொழிலாளர் சட்டத்துக்கு ஆதரவு, மக்கள் விரோத சட்டத்துக்கு ஆதரவு, நீ எதை வேணா கொண்டு வா, நான் ஆதரிப்பேன், எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்று தான், எனக்கு ரைடு வராத, என் மீது உள்ள CBI வழக்கு இருக்குல்ல அதை விசாரிக்காத, அது மட்டும் பண்ணா போதும் இந்த எடப்பாடி அரசுக்கு. அவங்களுக்கு மாநிலத்தோட உரிமைலாம் தெரியாது. நம்ம என்ன செய்யணும், இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, எங்களுடைய தலைவர் திருமாவளவன் சொல்ற மாதிரி தான், சனாதனத்தை வேற இருக்க வேண்டும், அதற்கு துணை நிற்கக்கூடிய அதிமுக அரசையும் வீழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருமாவின் தம்பி சதாம்.